கம்யூனிஸ்ட் லீக் காரல் மார்க்ஸ் மற்றும் ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் ஆகிய 2 தோழர்களுக்கும் ஒரு பணியை தருகிறது. அது என்னவென்றால், உலகெங்கும் உள்ள தொழிற்சாலை மற்றும் விவசாய தொழிலாளர்களின் கையேடாக இருக்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை உருவாக்குவதுதான் அப்பணி. 1848ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதியன்று மார்க்சும் ஏங்கல்ஸும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட கடமையை சிறப்பாக செய்து முடித்தனர். இந்நூல் வெளியிடப்பட்ட காலத்தில் ஐரோப்பா முழுவதும் விவசாயிகள் தொழிலாளர்களின் புரட்சி வெடித்த வண்ணம் இருந்தது. ஆனால் மிக கடுமையான முறையில் தொழிலாளர்கள் எழுச்சி ஒடுக்கப்பட்டு தொழிலாளர்கள் கையில் அதிகாரம் செல்லாது பார்த்து கொண்டது ஐரோப்பிய முதலாளித்துவ வர்க்கம். தொழிலாளர்கள் போராட்டமும் எழுச்சியும் ஒடுக்கப்பட முக்கிய காரணம் தொழிலாளர்கள் அமைப்பாய் இல்லாமல் இருப்பதே. இதை கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை சுட்டிக்காட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அமைப்பாய் திரள்வதற்கான வழிகாட்டியாகவும் இந்நூல் உதவியது. அன்று மட்டுமல்ல, இன்று வரை தொழிலாளர்களின் தவிர்க்க முடியாத கையேடாக இந்நூல் திகழ்கிறது. 23 பக்கங்களை கொண்ட இப்புத்தகம் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள புத்தகமாகவும் திகழ்கிறது. சகல தேசத்தின் பாட்டாளி மக்களும் தங்களின் புரட்சிகர பாதையின் உலக பொதுமறையாக கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பார்க்கின்றனர். 2020ஆம் ஆண்டு முதல் ரெட் புக்ஸ் டே கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் லெஃப்ட் பப்ளிஷர்ஸ் என்ற கியூபா முதல் இந்தோனேசியா வரை 50க்கும் மேற்பட்ட இடதுசாரி பதிப்பகங்களை உள்ளடக்கிய அமைப்புதான் இத்தினத்தை முன்னெடுத்தது. இந்தியாவிலும் பிப்ரவரி 21ஆம் தேதி ரெட் புக் டேவாக அனுசரிக்கப்படுகிறது. இத்தினம் இவ்வாறு அனுசரிக்கப்படுவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியீடு மட்டுமல்லாமல் மேலும் 2 காரணங்கள் அடிப்படையாக உள்ளது. யுனைடெட் நேஷன்ஸ் இத்தினத்தை தாய்மொழி தினமாக அங்கீகரிப்பதாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரும் இடதுசாரிய பதிப்பாளருமான கோவிந்த் பன்சாரே இந்துத்துவ பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட தினம் என்பதாலும் இத்தினம் ரெட் புக் டே ஆக அனுசரிக்கப்படுகிறது. ஆகவே ரெட் புக்ஸ் டேவின் நோக்கம் என்பது மக்கள் தங்கள் சொந்த மொழியில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வாசிப்பதாக இருக்க வேண்டும். மேலும் தோழர் பன்சாரே போன்ற இடதுசாரிகளை பாதுகாப்பதாகவும் உறுதி கொள்ள வேண்டும் என்பதாகும்.